பிளெண்டர்ல இன்னமும் ஒரு பிளான்ட் மாடல் கிரியேட் பண்றதுக்கு லீவ்ஸ் டூப்ளிகேட் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிளெண்டர் 5.0ல இது ஈஸியா பண்ணலாங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்டெம் மாதிரி ஒரு மாடலும் லீஃப் மாதிரி ஒரு மாடலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெம் மாடலை செலக்ட் பண்ணி ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல ஆட் மாடிஃபையர் கொடுத்து இன்ஸ்டன்ஸ் ஆன் எலமெண்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ்ல உங்க லீஃப் மாடலை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த லீஃப் அந்த ஸ்டெம் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மை கம்மி பண்றதுக்கு மாடிஃபையர் டெலீட் பண்ணிட்டு உங்க ஸ்டெம் மாடலை செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் டி பிரஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. டேப் பிரஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு எந்த ஃபேஸஸ்லாம் லீஃப் வரணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபேஸஸை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து டெலீட் பண்ணுங்க. இப்போ இந்த டூப்ளிகேட் பண்ண இந்த ஸ்டெம்மை மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்லயே பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் மாடிஃபையர்ஸ் ஆட் மாடிஃபையர் இன்ஸ்டன்ஸ் ஆன் எலமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ்ல உங்க லீஃபை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த மாடல்ல உங்க லீஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். லீஃப் வந்து கரெக்டா அந்த ஃபேஸஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் இல்லையா, அதுக்கு இன்ஸ்டன்ஸ் ஆன் ஆப்ஷன்ஸ்ல பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி ஃபேஸஸ்னு வச்சுக்கோங்க. அந்த லீஃபை ரேண்டமா அந்த ஸ்டெம் மேல டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஆட் மாடிஃபையர் இன்ஸ்டன்சஸ் ரேண்டமைஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்க லீஃப் ரேண்டமா அந்த ஸ்டெம் மேல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். சூப்பர்ல. இதே மாதிரி நிறைய பிளெண்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்ஸ்டால பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.